அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி எழுதி பாதுகாத்து வருகிறார். அவர் கொஞ்ச காலத்துக்கு பின்னால் அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே போய்விட்டார். ஹதீஸ்களில், அதாவது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவர் ஒரு நசாராவாக இருந்தார், அங்கிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், எங்கிருந்து வந்தாரோ அதே வழியிலே அவர் மதம் மாறி சென்று விட்டார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் ونبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருத்தூதர், இந்த மார்க்கத்தின் வழிகாட்டி முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், அன்னாரது வழி நின்று வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபீன்கள், இன்றைக்கு வரைக்கும் இந்த மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் சரிவர பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய போதனைகளிலும் எப்படி இந்த உலகத்தில் நம்மை வாழுமாறு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து, எந்த காரியங்களெல்லாம் விட்டு நம்மை தவிர்ந்து வாழுமாறு தடுத்தார்களோ அத்தகைய எச்சரிக்கைகள் அனைத்தையும் விட்டு தூர விலகி வாழ்ந்து, வாழுகின்ற கடைசி நிமிடம் வரைக்கும் உண்மையான இறையடியார்களாக வாழ்ந்து மரணித்து சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இறுதி நேரம் நல்லபடியாக அமைய வேண்டுமாக இருந்தால் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற சில வழிகாட்டல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் முஸ்லீமாக வாழ வேண்டும், முஸ்லீமாக மௌத்தாக வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்தி, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற பொழுது முஸ்லீமாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உலகத்தில் வாழுகிற பொழுது முஸ்லீமாக வாழ வேண்டும், மௌத்தா போகிற பொழுது முஸ்லீமாக மௌத்தாக வேண்டும். இதுதான் நம்முடைய குறிக்கோளாக, இலட்சியமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் செய்கிற அத்தனை காரியங்களுக்குமான பலாபலன், பிரதியீடு எதில் தெரியுமா இருக்கிறது? அந்த அமல்களினுடைய கடைசியில் தான் இருக்கிறது. ஒரு அமல் இந்த உலகத்தில் நாம் செய்கிறோம் என்றால் அந்த அமலினுடைய கடைசி நேரம் நம்முடைய இஹ்லாஸாக அந்த அமல் அமையுமாக இருந்தால் அதற்கான நன்மையை அல்லாஹ் பதிவு செய்து விடுவான். அந்த அமலில் இஹ்லாஸ் இல்லாமல் போகுமாக இருந்தால், அந்த அமலில் இந்த உலகத்தினுடைய ஆதாயம் இருக்குமாக இருந்தால் அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்காது. இந்த உலகத்தில் நாம் அமல் செய்து கொண்டிருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை விட்டு நம்முடைய உயிர்கள் பிரிந்து போகிற நேரம், நாம் இந்த உலகத்தில் நல்லறங்கள் செய்த நிலைமையில் நம்முடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சுபசோபனம் நமக்கு இருக்கிறது.
அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு அடியானுடைய கடைசி நேரத்தை பற்றி சொல்கிறான். வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக்கி ذلك ما كنت منه تحيد. நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எந்த மரண வேலையை விட்டு விரண்டு ஓடினீர்களோ அந்த மரணத்தினுடைய வேதனை, அந்த மரண நேரம் என்பது இதோ வந்துவிட்டது என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எனவே நம்முடைய இறுதி நேரம் என்பது நாம் இந்த உலகத்தை விட்டு மௌத்தா போகிற அந்த கடைசி நேரம், அந்த இறுதி நேரம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இன்னும் ஒரு வசனத்தை சொல்கிறான், கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீல மன் ராக். ஒரு மனிதனுடைய உயிர் அவனுடைய தொண்டை குழியை அடைந்து விட்டால் வலன் அன்னஹுல் ஃபிராக், அவன் நினைக்கிறான் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போக போகிறேன், இதுதான் என்னுடைய கடைசி நேரம் என்று அவன் நினைக்கிறான். வல் தஃபத்தி சாக்கு பி சாக், அவனுடைய கெண்டைக்காலோடு அப்படியே பின்னிக் கொள்கிறது. இலா ரப்பிக்க யௌமேதினில் மசாக், அவன் தன்னுடைய பார்வையை தன்னுடைய ரப்பை நோக்கி அப்படியே உயர்த்தி கொண்டு போகிறான். அவனுடைய சகல விவகாரங்களும் ரப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு அடியானுடைய இறுதி நேரமாக இருக்கிறது. இதை அல் குர்ஆனை நாம் சரியாக தெளிவாக அறிந்து கொள்வோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் 2 வகையினராக அல்லாஹு தஆலா தன்னுடைய இறுதி நேரத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நிலைமை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒன்று யார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுத்தவர்கள், நிராகரித்தவர்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தாமல் தங்களுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்தவர்கள். இவர்களுடைய மரண வேலையை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, வலவ் தரா இது யத்தவஃபல்லதீன கஃபருல் மலாயிகத் யல்ரிபூன வுஜூஹஹும் வ அத்பாரஹும் வதூகு அஸாபல் ஹரீக். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது வலவ் தரா இது யத்தவஃபல்லதீன கஃபருல் மலாயிகா, நிராகரிப்பாளர்கள் மரண வேளை நெருங்குகிற பொழுது மலக்குமார்கள் இறங்கி வந்து சொல்வார்களாம், மலக்குமார்கள் இறங்கி வந்து யல்ரிபூன வுஜூஹஹும் வ அத்பாரஹும், அவருடைய முகங்களிலும் முதுகிலும் அறைவார்கள். வதூகு அஸாபல் ஹரீக், சுட்டரிக்கின்ற மோசமான நரக வேதனையை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுமாம். இது யாருக்கு என்று கேட்டால், உலகத்தில் நிராகரித்து வாழ்ந்த மனிதர்கள், உலகத்தில் மார்க்கத்துக்கு மாற்றமாக வாழ்ந்த மனிதர்கள். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்தில் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையில் யாரெல்லாம் சரியாக நிலையாக உறுதியாக கடைசி வரைக்கும் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய மரண வேளையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. யார் அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று சொல்லி அதிலே உறுதியாக இருந்து அவர்கள் மௌத்தா போகிற நேரத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அங்க மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள், வந்து சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவது என்பது பெரிய கவலைக்கிடமான விஷயம். அல்லாஹ் சொல்றான், நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க பயப்பட தேவையில்லை. வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குந்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, நாங்கள் உலகத்தில் உங்களுக்கு நேசர்கள், பாதுகாவலர்கள், அதுபோல உங்களுக்கு மறுமையிலும் நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லி அந்த மலக்குமார்கள் உத்தரவாதம் அளிப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்முறை குர்ஆனில் இந்த உலகத்தினுடைய ஒரு நல்லடியானுடைய இறுதி முடிவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்தில் 2 வகையான இறுதி முடிவுகள் இருக்கிறது. நல்லவருடைய இறுதி முடிவு என்று ஒன்று இருக்கிறது, பாவிகளுடைய இறுதி முடிவு என்று ஒன்று இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் யுத்தகலத்தில் யூத நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற நேரம். இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நீண்டதொரு ஹதீஸ். அப்படி போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அந்த மனிதர் மிக வேகமாக போராடுகிறார். எதற்காக போராடுகிறார் சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காகத்தான் போராடுகிறார். சஹாபாக்கள் அவர் குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் ஆச்சரியப்பட்டார்கள் என்றால், அவர் ஏனைய எல்லோரையும் விட மிக வேகமாக போராடுகிறார். தன்னுடைய
வாளுக்கு முன்னால் வருகிற எதிரிகளுடைய தலைகளை எல்லாம் பந்தாடி கொண்டு போகிறார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமோ ஆச்சரியம், தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள், இவரல்லவா சொர்க்கவாதி, இவரல்லவா சொர்க்கவாதி. ஏனென்றால் தன்னுடைய வாளுக்கு முன்னால் வருகிற எதிரிகளுடைய தலைகளை எல்லாம் பந்தாடுகிற மிகப்பெரிய இஸ்லாமிய வீரன் என்று சொல்லி சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, இந்த உலகத்தில் நரகவாதி ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்து கொள்ளுங்கள். சஹாபாக்களுக்கு கடுமையான ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வாழ வைப்பதற்காக போராடுகிற ஒரு மனிதரை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நரகவாதி என்றார்களே என்ன என்று சொல்லி அவரை அப்படியே பின்தொடர்ந்து போகிறார்கள் சில சஹாபாக்கள். அவர் அப்படியே போராடி கொண்டு போகிறார், கடுமையாக போராடுகிறார். கடைசி நேரம் ஒரு எதிரியினுடைய வாள் அவருடைய உடலிலே அப்படியே படுகிறது. அவர் வேதனையில் துடிதுடித்து போகிறார். துடிதுடித்து போன அவர் என்ன தெரியுமா யோசித்தார், இந்த உலகத்தில் என்னால் இந்த வேதனையோடு வாழ முடியாது, என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து எந்த வாளினால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக போராடினாரோ அதே வாளை அப்படியே அந்த கைப்புடிய நிலத்தில் ஊண்டி அதனுடைய நுனிப்பகுதியை மேல் பகுதியில் வச்சு அந்த நுனிப்பகுதியின் மீது கூர்மையான பகுதிகளின் மீது தன்னுடைய நெஞ்சை கொண்டு வந்து அமிழ்த்தி அதிலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு அடியான் இந்த உலகத்தில் சுவர்க்கவாதியின் அமலை செய்து கொண்டே வருவான், அவனுக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் ஒரு சான் அளவு தூரம் இருக்கும், நரகவாதியின் அமலை செய்து நரகத்துக்குள் போய்விடுவான். இன்னும் ஒரு அடியான் மக்களுடைய பார்வையில் நரகவாதியின் அமலை செய்து கொண்டே வருவான், அவனுக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு சான் தூரம் இருக்கும், சுவர்க்கவாதியின் அமலை செய்து சுவர்க்கம் நுழைந்து விடுவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு அடியான் இறை விசுவாசியாக வாழ வேண்டும். அவன் மௌத்தாகிற பொழுது இறை விசுவாசியாக மௌத்தாக வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸ் புகாரியில் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா அறிஞர்களும் இந்த ஹதீஸை சஹீஹ் என்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கான மின்னா ரஜுலுன், எங்களிடத்திலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் யார் என்று சொன்னால் கத் கர அல் குர்ஆன் கத் கர அல் பக்கரா வ ஆல இம்ரான், அவர் பக்கராவையும் ஆல இம்ரானையும் ஓதி பாடமாக்கியிருந்தார். அதே நேரத்தில் வகான யக்துபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி எழுதி கொண்டு வந்தார். சாதாரணமான மனிதர் அல்ல, குர்ஆனை மனனமிட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி எழுதி பாதுகாத்து வருகிறார். அவர் கொஞ்ச காலத்துக்கு பின்னால் அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே போய்விட்டார். ஹதீஸ்களில், அதாவது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவர் ஒரு நசாராவாக இருந்தார், அங்கிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், எங்கிருந்து வந்தாரோ அதே வழியிலே அவர் மதம் மாறி சென்று விட்டார். ஃபரஃபஊஹு, அவர்கள் அவரை உயர்த்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள், இவர் சாதாரணமான மனிதர் அல்ல, இவர் முஹம்மதுக்கு வஹி எழுதியவர், அவரே இந்த மார்க்கத்தை விட்டு வந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அவர் அல்லாஹ்வுடைய விதியின்படி அல்லாஹு தஆலா அவருடைய மரணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். அவருடைய மரணம் வருகிறது. அவர் மௌத்தானதுக்கு பிறகு அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அவரை கொண்டு போய் புதைத்து விட்டார்கள். அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தால் அவர் ஃபஸ்பஹத்தில் அர்லு கது நபதத்துஹு அலா வஜ்ஹிஹா, ஹதீஸ்ல அப்படி வருகிறது, அவர் பூமி அவரை வெளிப்படுத்தி பூமியின் மேற்பகுதியிலே போட்டது. பிறகு அவர்கள் போய் ஃபஹஃபரு லஹு ஃபவாருஹு, அவரை இன்னும் ஒரு குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தால் ஃபஸ்பஹத்தில் அர்லு கது நபதத்துஹு அலா வஜ்ஹிஹா, மீண்டும் பூமி அவரை வெளிப்படுத்தி வெளியே போட்டிருந்தது. மீண்டும் அவர்கள் போய் ஃபஹஃபரு லஹு ஃபவாருஹு, மீண்டும் அவரை குழி தோண்டி புதைத்தார்கள். மீண்டும் அடுத்த நாள் போய் பார்த்தால் அதே போல அவர் பூமிக்கு வெளியே கிடந்தார். ஃபதரகூஹு மன்பூதன், அவரை அவர்கள் புதைக்காமலேயே போட்டு விட்டார்கள். இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் செய்த வேலை என்னென்று கேட்டால் நல்ல வேலை செய்தார், ஆனால் எங்கிருந்து வந்தாரோ அங்கே போய் சேர்ந்துட்டார்.
நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட கேட்கிற துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டுபவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்தி விடுவாயா. ஏனென்றால் உலகத்தில் ஃபித்னாக்கள், குழப்பங்கள், சவால்கள் நிறைய வரும். அந்த காலத்தில் நம்முடைய ஈமானை பாதுகாத்து வாழ்வதென்பது மிகப்பெரிய சவால். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பாதிரு பில் அமால் ஃபித்னன் ககிதஇல் லைலில் முظلم. இருள் சூழ்ந்த இரவுகளைப் போல ஃபித்னாக்கள், குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. ஒரு அடியான் காலை அடைகிற பொழுது முஃமினாக காலை அடைவான், மாலையில் காஃபிராக மாறிவிடுவான். சில நேரத்தில் மாலையில் முஃமினாக இருப்பான், காலையில் பார்த்தால் காஃபிராக மாறிவிடுவான். எபிஉ தீனஹு பி அரலின் மினத் துன்யா. உலகத்தின் லாபத்துக்காக மார்க்கத்தை விலை பேசி விற்று விடுவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் ஃபித்னாக்கள், குழப்பங்கள் என்றது வந்துகிட்டே இருக்கும். இந்த மார்க்கத்தில் ஸ்திரமாக வாழ்வதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபாக்கள் போய் கேட்பாங்க, உம்முல் முஃமினீனே, அல்லாஹ்வுடைய தூதர், மா கான அக்ஸரு துஆஇ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இந்திக். அல்லாஹ்வுடைய தூதர் உங்ககிட்ட இருக்க போக்கல்ல அதிகமாக கேட்கிற துஆ என்னென்று கேட்டோம். அவர்கள் சொன்னார்கள், கான அக்ஸரு துஆஇஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அவர்கள் அதிகமாக கேட்கிற துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டுபவனே, என்னுடைய உள்ளத்தை உண்ட மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்துவாயாக. இது நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏனென்றால் உலகத்தில் எவ்வளவோ ஃபித்னாக்கள் வந்துச்சு. குறிப்பாக இந்த கொள்கையின் பெயரால், மார்க்கத்தின் பெயரால் வந்த ஃபித்னாக்கள் நிறைய இருக்கு. இந்த தௌஹீதின் பெயரால், கொள்கையின் பெயரால் உலகத்தில் சிந்தனை மாற்றங்கள் அல்லது ஃபித்னாக்கள் உலகத்தில் காலத்துக்கு காலம் தோற்றம் பெற்று கொண்டு தான் இருந்துச்சு. உலகத்தில் நம்ம எல்லாரும் தெரியும், இந்த நாட்டில் நம்ம எல்லாரும் தௌஹீதை பேசிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில், கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு கூட்டம் தோன்றினார்கள். நம்மளோட இருந்துக்கிட்டு பிரிஞ்சு போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தக்ஃபீர் சிந்தனை, அதாவது முஸ்லீம்களை காஃபிராக்குகிற சிந்தனை என்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தார்கள். நம்ம எல்லாரும் அலையலையாக போய் அது சரியாக இருக்குமோ என்று யோசித்து சிலாக்கள் யோசிக்காம போய் விழுந்தார்கள். அந்த நேரத்தில் இங்குள்ள பெரிய மூத்த உலமாக்கள் சொன்னார்கள், இந்த சிந்தனை பிழையானது, இந்த சிந்தனையிலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். மக்கள் புரிந்து கொள்ளவில்லை, அந்த ஃபித்னாவில் அடிபட்டு கொண்டு போனார்கள். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு பார்த்தால் இன்னும் சிலர் நம்மிடத்தில் இருந்து கொண்டு அப்படியே சொன்னார்கள். எதெல்லாம் உலக வரலாற்றில் முஅ்தஸிலா சிந்தனையாக இருந்துச்சோ அந்த சிந்தனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்பொழுது நம்மிடத்தில் உள்ள மூத்த ஆலிம்கள் அந்த கொள்கையை சரியாக புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் நம்மளை எச்சரிக்கை செய்தார்கள். இந்த சிந்தனை பிழை, இதில் நம்ம போனோம் என்றால் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். அப்பையும் சில கூட்டம் அதில் அள்ளுண்டு போனார்கள். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு பார்த்தோம் என்றால் அது அப்படியே விஸ்வரூபம் அடைஞ்சு எப்படி தெரியுமா வந்துச்சு? சஹீஹான ஹதீஸ்கள் அல் குர்ஆனுக்கு முரண்படும். அப்படி முரண்படுகிற பொழுது நம்ம அதை மறுக்க வேண்டும் என்ற சிந்தனையை உருவாக்கினார்கள். அதுக்கு பின்னாலும் மக்கள் அள்ளுண்டு போனார்கள். அதுக்கு பின்னால மார்க்கத்தில் அதிக வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை சிலர் சொன்னார்கள். அந்த நேரத்திலும் உலமாக்கள் சொன்னார்கள், யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு பஸ்ஸிரு வலா துனஃபிரு. இலகுபடுத்துங்கள், கஷ்டப்படுத்தாதீர்கள், நன்மாராயம் சொல்லுங்கள், விரண்டோட செய்து விடாதீர்கள். எனவே மார்க்கம் என்பது நடுநிலையானது. சலஃபு சாலிஹீன்கள் எதில் வந்தார்களோ அதில் தான் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி உலமாக்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த சிந்தனையை விதைத்து அதன் மூலமாக இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு ஒரு மோசமான பெயரை வாங்கி கொடுத்தார்கள். இப்படி வரலாறு முழுக பார்க்கிற பொழுது நம்ம எல்லாருமே, அதாவது திடீரென்று சொல்லி ஏதாவது முளைச்சி வந்துட்டென்றால் அதில் எமோஷன்ஸ் ஆகி அவசரமாக ஈர்க்கப்பட்டு நம்ம எந்த மன்ஹஜில், எந்த அகீதாவில் நம்ம இருந்து வருகிறோமோ அந்த அகீதாவை விட்டு தடம்புரண்டு போகிற ஒரு நிலைமைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே
அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்ட்ட கேட்கிற துஆ என்ன தெரியுமா? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டுபவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்தி விடுவாயாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நம்முடைய கடைசி முடிவு என்பது, நம்முடைய கடைசி நேரம் என்பது சிறப்பாக அமைவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தந்த பல்வேறுபட்ட வழிகாட்டல் இருக்கிறது. நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் நிறையவே சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த உலகத்தில் நிறையவே தேடிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த உலகத்தினுடைய வாழ்வு என்பது நீண்ட நிலையான வாழ்க்கை அல்ல. நம்ம எல்லாரும் ஒரு நாள் மௌத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக கற்று தந்திருக்கிறது. அந்த மௌத்தை சந்திக்கிற பொழுது நம்ம எல்லாரும் அல்லாஹ் விரும்புகிற நிலைமையில் மௌத்தாக வேண்டும் என்ற அந்த உறுதியான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நம்ம எல்லாரும் தூக்கத்துக்கு போறோம் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்துக்கு போகிற பொழுது சொல்லி தந்த பிரார்த்தனை என்ன? பிஸ்மிக் அல்லாஹும்ம அமூத்து ஆஹியா. யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டுதான் நான் மௌத்தாகிறேன், உன்னுடைய பெயரை கொண்டுதான் நான் உயிர் தெழுகிறேன். தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்த உடனே நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட என்ன தெரியுமா கேட்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். எதற்கு தெரியுமா? அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை மௌத்தா போனதுக்கு பின்னால மீண்டும் ஒரு முறை எங்களை இந்த உலகத்தில் கண் விழித்தட செய்தாயே, உனக்குத்தான் எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழுகிறோம் அல்லவா? தூக்கத்துக்கு நம்மோடு போன எத்தனையோ பேர் சுபகுக்கு விழித்தளவில்லை. மனைவி தட்டி பார்த்தார்கள், குடும்பத்தினர்கள் வந்து உருட்டி பார்த்தார்கள், விழித்தளவில்லை. அவர் ஜனாசாவாக சுபகு தொழுகைக்கு பின்னால் அறிவிக்கப்படுகிறார் என்றால் இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதா அவா இலா ஃபிராஷிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கத்துக்காக போய்விட்டால் இந்த உலக வாழ்க்கை எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி வைத்துவிட்டு தன்னை அல்லாஹ்விடத்தில் அப்படியே ஒப்படைத்து சாய்ந்து விடுவார்கள். என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை உன்னளவில் நான் சரணடைய செய்து விட்டேன். வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக், என்னுடைய முகத்தை உன்னளவில் நான் சாய்த்து விட்டேன். வஃபவ்வல்து அம்ரி இலைக், என்னுடைய சகல காரியங்களையும் உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். வஃபவ்வல்து அம்ரி இலைக், என்ற எல்லா பொறுப்புகளையும் உன்னளவில் நான் பொறுப்பு சாட்டி விட்டேன். வல்ஜஅது லஹ்ரி இலைக், என்னுடைய முதுகை நான் உன்பக்கம் சாய்த்து விட்டேன். ரக்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக், அது ஏன் தெரியுமா? உன்மீதுள்ள அச்சம், உன்மீதுள்ள அந்த ஈர்ப்பு, உன்மீதுள்ள அந்த கருணையின் காரணமாக நான் உன்னளவில் எல்லாத்தையும் ஒப்படைத்து விட்டேன். ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த, நீ இறக்கிய அந்த கிதாபை நான் ஈமான் கொண்டு விட்டேன். வ நபீக அல்லதி அர்ஸல்த, நீ அனுப்பிய நபியையும் நான் விசுவாசித்து விட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக சொல்லுவார்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த துவாவை, இந்த பிரார்த்தனையை உங்களில் ஒருவர் கடைசியாக செய்து கொள்ளட்டும். இதை செய்த நிலைமையில் ஒரு அடியான் மௌத்தாகிவிட்டால் அந்த இரவு அவர் தூய இஸ்லாமிய மார்க்கத்தில் மௌத்தாகிவிட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இதை உங்களுடைய கடைசி வார்த்தையாக பேச்சாக மாற்றிக்கொள்ளட்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நம்முடைய கடைசி நேரம், கடைசி முடிவு என்பது முக்கியமானது. அந்த முடிவில் அல்லாஹுவை அவன் விரும்பக்கூடிய அடிப்படையில், அவனுடைய தூதர் சொல்லித்தந்த அடிப்படையில் நம்முடைய கடைசி நேரம் அமைய வேண்டும் என்று நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ், நீதான் என்னுடைய ரப்பு. லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. ஹலக்தனி, நீதான் என்னை படைத்தாய். வஅன அப்துக, நான் உன்னுடைய அடிமை. வஅன அலா ஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, நான் உன்னோடு செய்த வாக்குறுதி, உன்னோடு செய்த உடன்படிக்கை, அதெல்லாத்தையும் என்னால் முடிந்த அளவு நான் இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்துகிறேன். அபு உலக பி நிஅமத்திக அலைய, நீ எனக்கு செய்த நிஅமத்துகளை நான் நன்றியோடு நினைவுபடுத்துகிறேன். வ அபு உலக பி தன்பி, உலகத்தில் நான் செய்த எல்லா தவறுகளையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னித்தருள்வாயாக, ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, ஏன் தெரியுமா, பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற துவாவை அல்லாஹ்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட ஓதிட்டு தான் தூக்கத்துக்கு போவார்கள். ரசூலுல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஒரு அடியான் காலை நேரத்தில் இந்த பிரார்த்தனையை ஓதிவிட்டு மாலைக்குள் மௌத்தாகிவிட்டால் அவன் சொர்க்கவாதியாக மௌத்தாகிறான். மாலையில் ஓதிவிட்டு காலை நேரம் அடைவதற்கு முன்னால் மௌத்தாகினால் அவன் சுவர்க்கவாதி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை ஈமானோடு இஸ்லாமிய வழிகாட்டலோடு அமைத்துக் கொள்வதற்கான அழகான வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி நேரம் என்பது முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு யூத சிறுவன் பணிவிடைக்காக அமர்த்தப்படுகிறான். கான குலாமுன் யஹூதியுன், ஒரு யூத சிறுவன் ரசூலுல்லாஹ்ட்ட யஹ்திமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரிடத்தில் பணிவிடைக்காக அமர்த்தப்படுகிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு அதாவது நோய்வாய்ப்பட்டு அவனுடைய மரண வேளை நெருங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய தலமாட்டில் போய் அமர்கிறார்கள். அமர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாங்க, இஸ்லாத்தை உண்ட வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளாங்க. அந்த சிறுவன் ஃபனலர இல அபீஹி, தன்னுடைய தந்தையை பார்க்கிறான். தந்தை என்ன தெரியுமா சொன்னார், அத்தி அபுல் காசிமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன்னார், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அந்த சிறுவனை நரகத்தை விட்டு பாதுகாத்த ரப்புக்கே எல்லா புகழும். எனவே ஈமான் என்றது கடைசி நேரத்தில் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் நம்முடைய ஈமானை பறிக்கின்ற உலகத்தில் உள்ள எத்தனையோ காரியங்கள் நம்மளை சுற்றி வரும். கடைசி நேரத்தில் சில நேரங்களில் நல்ல முறையில் மார்க்கத்துக்காக பாடுபட்டிருப்போம், மார்க்கத்துக்காக சேவை செய்திருப்போம். அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் ஷைத்தான் வந்து எல்லாத்தையும் குழப்பி அடித்து கொள்கை என்ற பெயரில் வேறு வேறு விஷயங்களை கொண்டு வந்து புகுத்திடுவான். அப்படி புகுத்தினால் நம்ம மார்க்கத்தை விட்டு தடம் புரண்ட நிலைமையில் மௌத்தாகிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய நிலைமை மோசமானதாக மாறிவிடும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நம்முடைய கடைசி நேரம் என்பது, கடைசி முடிவு என்பது முக்கியமானது. அந்த முடிவை நல்ல முடிவாக ஆக்கிக்கொள்வது நம்மீதுள்ள பொறுப்பாக இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா, யா அல்லாஹ், நான் மௌத்தாகிற பொழுது உன்னுடைய மார்க்கத்துக்காக பணிவிடை செய்கிற மனிதனாக நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்ற அந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் தொழுகிறோம் என்றால் அந்த தொழுகை என்றது இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையிட உயிர் நாடி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தருவாய் கடைசி நேரம் அவங்களோட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடியிலே தன்னுடைய தலையை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சாய்ந்திருக்கிறார்கள். கடுமையான காய்ச்சலாக இருக்கிறது. முன்னால வாசல்ல ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரன் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் நின்று கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் மிஸ்வாக் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மிஸ்வாக்கு எடுத்து அப்படியே மென்று ரசூலுல்லாஹ்க்கு மிஸ்வாக் செய்து விடுகிறார்கள். அப்படி விட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய விஷயம் என்ன தெரியுமா, அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை, அலா ஃபஇன்ன குர்ரத ஐனி ஃபிஸ்ஸலா, என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையாக இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நிலைமையில் கூட, கடைசி நேரத்தில் கூட இந்த சமூகத்துக்கு அவர்கள் சொன்ன முக்கியமான கடமையாக அது இருக்கிறது. ஆனால் அந்த தொழுகையில் நம்ம எல்லாரும் அலட்சியமாக இருக்கிறோம். அந்த தொழுகையை பற்றி நம்ம அலட்டிக் கொள்றதில்லை. தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டால் பள்ளிவாசலுக்கு வராத நிறைய மனிதர்களை பார்த்தோம் என்றால் அவர்கள் வீதியிலையும் வீட்டிலையும் ரோட்டிலையும் இருந்து கொண்டு உலக அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள், உலக நடப்புகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். வேற ஆக்கட
விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அதான் ஒலிக்கிறது, பள்ளியை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது, சுவர்க்கத்தை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. எந்த விதமான உணர்வும் இல்லாமல் அவர்கள் இந்த உலகத்திலேயே மூழ்கி இருக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம் என்றால், அந்த நொடி, அந்த நேரம் நமக்கு மௌத்து வந்து விட்டால் நம்ம எல்லாரும் அந்த சந்தர்ப்பத்தில் கை சேதப்பட வேண்டி இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் அல்லாஹுவை உண்மையான முறையில் வணங்கி வழிபடுகிற இறை விசுவாசியாக நம்மை வாழ பழக்கிக் கொள்ளுதல் என்பது, அல்லது வாழக்கூடிய பாக்கியம் கிடைப்பது என்பது இந்த உலகத்தில் பெரிய அருளாக இருக்கிறது. அதுபோல ஒரு அருள் உலகத்தில் இல்லை. நம்ம எல்லாருமே ரமலானை நம்ம எல்லாரும் அடைஞ்சோம், ரமலானில் அமல் செய்தோம், ரமலானில் நிறைய பாவங்களை விட்டு விலகி வாழ்ந்தோம். ஆனால் ரமலானுக்கு பிறகு அந்த அமல்கள் நம்மகிட்ட இருக்குதான்னு பார்த்தால் இல்லை. ரமலானில் நம்ம விட்ட தீமைகளை, பாவங்களை விட்டு ரமலானுக்கு பின்னால் நம்ம எல்லாரும் ஒதுங்கி வாழ்கிறோமா என்றால் ஒதுங்கி வாழ்வது கிடையாது. நம்ம எல்லாருமே சாதாரணமாக நிறைய பாவங்களை செய்யக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சாதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் வருகிறார், ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்குள் வருகிறார். சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுவர்க்கவாதியை நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கணும் என்றால் இவரை பார்த்து கொள்ளுண்டார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த காலத்தில் அப்படி யார் சுவர்க்கவாதி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தி அந்த நபரை சஹாபாக்களில் சிலர் பின்தொடர்ந்து போனார்கள். அல்ல, ஒரு சஹாபி போய் அவருடைய வீட்டிலே தங்குகிறார். அவர் சாதாரணமாக இஷா தொழுதுட்டு பேய்த்துட்டு தூங்குறாரு, பிறகு லேசா எழும்பி தொழுகிறாரு, பிறகு என்ன செய்கிறார், சுபஹுக்கு வருகிறார், வளமையான மனிதர்கள் செய்கிற செயல்பாடுகளை செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கவாதி என்றார்களே, நீங்கள் அப்படி என்ன அமல் செய்தீங்க, உங்கள்கிட்ட நான் அப்படி ஒரு அமலையும் பார்க்கலை என்று அந்த மனிதரிடத்தில் அந்த சஹாபி கேட்ட உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார், நான் இந்த உலகத்தில் தூக்கத்துக்கு போகிற பொழுது யாரை பற்றிய தப்பெண்ணங்களையும் என்னுடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்வது கிடையாது, எல்லாரையும் பற்றிய நல்லெண்ணத்தோடு தான் நான் இந்த உலகத்தில் தூக்கத்துக்கு போவேன், அதுதான் நான் செய்கிற நல்ல காரியம் என்று சொல்லி அந்த மனிதர் சொன்னார் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை பார்க்கிறோம் என்றால், அடுத்த முஸ்லிமை பற்றி, அடுத்த மனிதர்களை பற்றி நல்லெண்ணம் வைத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு சாலிகான அமலாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் தூங்க போறதுன்றது நம்மளோட லைஃப்ல நம்ம கடைசியாக செய்கிற வேலை. சில நேரத்தில் நம்மளால் விழித்தெழ முடியாமல் போகுமாக இருந்தால், அடுத்த முஸ்லிமை பற்றிய நல்லெண்ணத்தோடு, அடுத்த முஸ்லிமை பற்றிய போட்டி பொறாமை இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல், அவர்களை பற்றிய மோசமான புறங்களை, பொய்களை, கட்டுக்கதைகளை, அவதூறுகளை பற்றி பேசாமல் நம்ம எல்லாரையும் பற்றிய நல்லெண்ணத்தோடு நம்ம தூக்கத்துக்கு போவோம் என்றால், நம்ம மௌத்தாகினால் நம்முடைய இறுதி முடிவு என்பது நல்ல முடிவு. அவரை சுவர்க்கவாதி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பண்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வளர்த்துக் கொள்வோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது உண்மையான இறையடியார்களாக வாழலாம். அதே நேரத்தில் நம்ம மௌத்தா போகிற பொழுது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அடிப்படையில், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹுவை அஞ்சி வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மௌத்தா போகிற பொழுது முஸ்லிமாகவே அன்றி மௌத்தாகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுபோல இன்னும் ஒரு வசனத்தில், வவஸ்ஸாபிஹா இப்ராஹீமு பனீஹி வயாக்கூபு, இப்ராஹீமும் யாக்கூபும் அவருடைய பிள்ளைகளுக்கு சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா, யா புனைய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், என்னுடைய அருமை பிள்ளைகளே, அருமை புதல்வர்களே, அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்தில் சரியான மார்க்கத்தை தந்திருக்கிறான். ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற பொழுது முஸ்லீமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல இப்ராஹீமும் யாக்கூபும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய புதல்வர்களுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் அல் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான். எனவே நம்முடைய அந்த நோக்கம், அந்த இலக்கு எல்லாமே நாம் இந்த உலகத்தில் இறை விசுவாசியாக வாழ வேண்டும், மௌத்தாகிற பொழுது உண்மையான முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும் என்ற அந்த தூய நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் நம்மால் எல்லா நிலைமையிலும் எல்லா நேரத்திலும் அமல்களோடு வாழ முடியும் என்பதை நம்ம புரிந்து கொண்டு, நம்மால் முடிந்த அளவு இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய வழிகாட்டல்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டுமாக இருந்தால் நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில வழிகாட்டல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். அந்த வகையில் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு முஸ்லீமும் எதை தெரியுமா அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும்? யா அல்லாஹ் என்ற இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிவிடு. யா அல்லாஹ், நான் மௌத்தாகிற பொழுது இந்த உலகத்தில் நீ தந்த வணக்க வழிபாடுகளை, நீ என் மீது பொறுப்பு சாட்டி இபாதத்துகளை சரியாக நிறைவேற்றுகிற பாக்கியத்தோடு என்னை இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட செய்துவிடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். இந்த உலகத்தில் யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த பொருளாதாரத்தை தர்மம் செய்த நிலைமையில் நான் மௌத்தாக வேண்டும். யா அல்லாஹ், நீ இந்த உலகத்தில் எந்த வணக்கங்களை நீ விரும்புகிறாயோ அந்த வணக்கங்களை புரிந்த நிலைமையில் நான் மௌத்தாக வேண்டும் என்று சொல்லி நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய காலகட்டம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, அதாவது பாதிரு பில் அமால், அமல்கள் அதிகமாக செய்துவிடுங்கள். ஃபித்தனன் ககித்த இல்லைலில் முதலிம், இருள் சூழ்ந்த இரவுகளைப் போல ஃபித்னாக்கள் குழப்பங்கள் ஏற்படுகிற காலம் வருகிற பொழுது நீங்கள் அமல்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள். நிறைய பேரை பார்த்தால் அமல்கள் குறைவு, தேவையில்லாத விஷயங்களில் அதிகமாக நேரங்களை செலவழித்து ஒருவருக்கு ஒருவர் வாத பிரதிவாதங்களை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த வாத பிரதிவாதங்களை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றிய அல்லது கொள்கையை பற்றிய அகீதாவை பற்றிய போதிய தெளிவு இல்லாமல் அவர்கள் நிறைய முரண்பாடான விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிற நிலைமை பார்க்கிறோம். நம்ம பேசுகிற கதைக்கிற எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அதாவது உங்களோட நாவுகள் உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரகீப், அதாவது வலதுபுறத்தில் இருக்கிற மலக்கு அல்லது இடதுபுறத்தில் இருக்கிற மலக்கு பதிவு பண்ணுகிறார். வைன்ன அலைக்கும் லஹாஃபிலீன் வைன்ன அலைக்கும் லஹாஃபிலூன் கிராமன் காத்திபீன். அதாவது உங்களை சூழ நாங்கள் மலக்குமார்களை வைத்திருக்கிறோம், அவர்கள் சங்கை மிக்க எழுத்தாளர்கள், அவர்கள் எல்லாத்தையும் எழுதுகிறார்கள். உலகத்தில் நம்ம செய்கிற எல்லா செயல்பாடுகளும் பதிவு செய்யப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நிறைய ஃபித்னாக்கள் நம்முடைய நாவினால் நிச்சயமாக ஏற்படாது. இணையத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஃபித்னாக்களை விட்டு நம்ம எல்லாரும் தூரமாக இருக்க வேண்டும். உலகத்தில் எந்த ஒரு யுத்தமாக இருந்தாலும் சரி, குழப்பங்களாக இருந்தாலும் சரி, அதில் கூடுதலாக குறிப்பாக இன்றைக்கு நடைபெறுகிற இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்படுகிற நாடுகளில் பிரதானமான நாடுகளாக நம்முடைய நாடுகள் இருக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில், அதாவது எப்படி பதட்டமாக இருக்கிறதோ அதுபோல இந்த இலங்கை போன்ற நாடுகளில் நிறைய பேர் அங்கு போய் தங்களுடைய ஜீவனோபாயங்களை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியான நிலைமையில் நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட கேட்கிற துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், உலகத்தில் நிம்மதியை கொடு, அமைதியை கொடு என்று சொல்லி பிரார்த்தனை புரிவதை விட்டு ஒரே போட்டி போட்டுக்கொண்டு சண்டை பிடித்து கொண்டு ஒருவரை ஒருவர் பகைவர்களாக பார்த்து கொண்டிருக்கிற நிலைமைக்கு இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் மாறி இருக்கிறது. நமக்குள்ள சின்ன பிரச்சனைகளை, கசப்பான விஷயங்களை நம்ம எல்லாரும் பேசிக்கொண்டு நம்முடைய காலங்களை கடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்புகிற உண்மையான இறையடியார்களாக மாற வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நம்முடைய மௌத் வந்துவிட்டால் நாம் மலக்குல் மௌத்தை சந்திக்கிற பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றதை போல, அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, நீங்க பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. வரக்கூடிய இடம் சரியான இடம் தான் என்று நீங்க என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, நல்ல இடம்தான். நீங்க விட்டுட்டு போறீங்களே, மனைவி விட்டு, பிள்ளை குட்டிகளை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டுட்டு போறீங்க, கவலை தேவையில்லை, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லி அந்த மலக்குமார்கள் சுபசோகம் சொல்கிற சுவர்க்கவாதிகளாக நம்ம எல்லாரும் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.